மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில்வே பணிகளை மறுத்திருப்பது நடுவண் அரசு பாரபட்சமாக நடந்து கொள்வதை காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் KN நேரு, கூட்டுறவு சங்கங்களுக்கான உறுப்பினர் சேர்ப்பு பணிகள் நிறைவடைந்த பின் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்பதை முதலமைச்சர் அறிவிப்பார் என தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் அறிவிச்சார் முதலமைச்சர். சென்னைக்கு அடுத்த கோவை மதுரையில் ஆரம்பிக்கிறேன்னு 20 லட்சம் ஜனத்தொகை இல்லைன்னு சொல்லி நிறுத்திருக்காங்க. ஆனா வட மாநிலங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு பாராமுகமா, ஒன்றிய அரசு பாராமுகமா இருக்குது. அதான் சங்கடம் தான். கூட்டுறவு சங்கங்கள் மிகப்பெரிய நிறுவனம். புதிய உறுப்பினர்களை சேர்க்கிற பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் இருந்த உறுப்பினர் தாண்டி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று அதற்காக தான் பணி நடந்து கொண்டிருக்கும். உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு உள்ளபடியே முதலமைச்சர் அறிவிப்பார், உரிய முறையில் அறிவிப்பார்.